இந்திய அணிக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வின் பண்ணுறதுக்கு 252 ரன்ஸை டார்கெட்டாக நியூசிலாந்து இப்போ செட் பண்ணியிருக்காங்க. டோட்டலி டீம் இந்தியாவோட பவுலிங் எஃபர்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தாலும் அவங்களோட ஃபீல்டிங் எஃபர்ட் செம்ம மோசமாக தான் இருந்தது இன்னைக்கு. ஸோ டோட்டலி டாஸ் வின் பண்ணி நியூசிலாந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருந்தாங்க. வில் யங், ரச்சின் ரவீந்திரா தான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸாக கிளம்புறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ரச்சின் ரவீந்திராவுக்கு அந்த பவர் பிளே அப்படிங்கிற அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்லேயே கேச்சஸ் அப்படிங்கிறத ஹெவியாக வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7th ஓவரில் ஷமியோட பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்ச் அவரோட ஓன் பவுலிங்கில் அவருக்கே வரும், அதை ஷமி ட்ராப் பண்ணியிருப்பார். அடுத்த ஓவர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வருண் சக்கரவர்த்தி ஸோ டோட்டலி வந்துட்டு அவரோட பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் போகும், அதை ஸ்ரேயஸையே டீப் மிட் விக்கெட்டில் விட்டுருப்பாரு. ஸோ அந்த 2 கேட்சஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லைஃப் லைனாக வந்துட்டு ஸோ அந்த இடத்துல ரச்சின் ரவீந்திராவுக்கு இருந்தது. ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2 கேட்சை டிராப் பண்ணியிருப்பாங்க. அக்ஷர் பட்டேலோட ஓவரில் வந்து டிரால் மிட்சலர், ரோஹித் சர்மா அந்த இடத்துல மிட் விக்கெட்டில் ட்ராப் பண்ணியிருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் எஃபர்ட் அப்படின்னாலும் அது ஒரு டிராப்டு கேட்சாக தான் கவுண்ட் ஆச்சு. ஸோ ஜடேஜாவோட ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸோட கேட்சு, கில் வந்துட்டு அந்த இடத்துல டீப் மிட் விக்கெட்டில் ஒரு கேட்ச் விட்டுருப்பார். ஸோ டோட்டலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4 கேட்சஸ் அப்படிங்கிறத வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. இதை தான் வந்துட்டு நேற்று வந்து ப்ரீ மேட்ச் ட்ரெஸ்ஸிங் ரூம் ப்ரெசன்டேஷனில் ரோஹித் சொல்லியிருப்பாரு, கேஷஸ் வின் மேட்சஸ் நம்ம ஃபைனல்ஸில் ஃபீல்டிங் எஃபெக்டிவாக இருக்கணும்னு. பட் இந்த இடத்துல அதை தவற விட்டாங்க. வில்லங் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரனில் வந்து வருண் சக்கரவர்த்தியோட ஒரு அவுட் ஆகி அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி தான் இந்த ஒரு ஃபைனல்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, வில்லியம்சன் 2 பேர்த்தோட விக்கெட்டையுமே குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் பால்லே ரச்சின் ரவீந்திராவை வந்து போல்ட் எடுத்து வில்லியம்சனை காட்டன் போல் பண்ணி நீட்டாக டீம் இந்தியா மேட்ச்குள்ளே வரதுக்கு உதவுனாங்க. அதுக்கப்புறம் தூக்க வருது சுருளே அப்படிங்கிற மாதிரி டிரால் மிட்சல் ஒரு பொறுமையான நான் ஆடிட்டு இருந்தார். ஸோ டாம் லத்தம் அண்ட் டிரால் மிட்சல் ஜோடி சேர்ந்தாங்க. டாம் லத்தம் தான் வந்துட்டு அந்த இடத்துல டேஞ்சரஸ் மேலே பார்க்கப்பட்டார். பட் டாம் லத்தமை சீக்கிரமாகவே ரவீந்திர ஜடேஜா ரிமூவ் பண்ண ஸோ கிளென் பிலிப்ஸ் அண்ட் டிரால் மிட்சல் ஜோடி சேர்ந்து ஸோ அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்டடி பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் 52 பால்ஸில் 34 வருண் சக்கரவர்த்தியோட அவுட் ஆக ஸோ மிட்சலோட அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரேஸ்வெல் ஜோடி சேர்ந்து அருமையாக ஆட ஆரம்பிச்சாரு. ஸோ டிரால் மிட்சல் ஒரு கட்டத்தில் 63 ரன்னுக்கு வந்து அவுட் ஆனோடனே, அதாவது ஷமியோட ஓவரை டார்கெட் பண்ணி 2 பவுண்டரி எல்லாம் போட்டு 10 ரன் 3 பால் அடிச்சு அவுட் ஆன உடனே பிரேஸ்வெலுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ வேற லெவலில் வந்து பவுண்டரி சிக்ஸர்ஸ்னு ஸ்கோர் பண்ணி 40 பாலில் 53 ரன், 3 பவுண்டரி 2 சிக்ஸரு. ஸோ சாண்ட்னர் அஸ் அ கேப்டனாக பிரேஸ்வெல்லை ஸ்ட்ரைக்கில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட விக்கெட் எல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்வெல் அண்ட் மிட்சலோட ஆஃப் செஞ்சுரிஸோட 251 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஷமி ஒரு விக்கெட், அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் 2 பேரும் ஸோ ஈச் 2 விக்கெட் ஹால் வந்து எடுத்திருந்தாரு. நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா 10 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி 30 ரன்களை மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து அந்த இடத்துல தி மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஸ்பெல் இந்த ஒரு இன்னிங்ஸில் வந்து போட்டு அசத்திருந்தார். 252 ரன் அடிச்சா வின் அப்படிங்கிற ஒரு இலக்கை இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுக்கு நியூசிலாந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிச் கொஞ்சம் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ டீம் இந்தியாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷியலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்ப்போடு இருக்கு. நம்ம ரோஹித் அண்ட் சுப்மன் கில்லோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மேட்ச்ல வந்துட்டு அதாவது இந்த இன்னிங்ஸ்ல டீம் இந்தியாவுக்காக சேஸ் மாஸ்டர் ஹையஸ்ட் ஸ்கோரா இருப்பாரா இல்லை யார் ஹையஸ்ட் ஸ்கோரராக இருப்பா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஜடேஜாவோட ஸ்பெல்ல முடிச்ச உடனே விராட் கோலி ஜடேஜாவை ஹக் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ இது என்ன ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ ஜடேஜா ரிட்டையர்ட் ஆக போறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா அவங்க ஹக் பண்ணும்போது ரோஹித் சர்மா எல்லாருமே அந்த இதில் கிளாப் பண்ணியிருப்பாங்க. ஜடேஜாவோட ரிட்டையர்மெண்ட் லோடிங்கா அப்படிங்கிறது ஸோ இன்னும் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் நமக்கு தெரிய வரும். பட் கண்டிப்பாக ஒரு லெஜன்சி கரியர் தான் அவர் வந்து வச்சிருக்கிறாரு. உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.